இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரையும் வாழ்த்துக்கிறேன். உங்க மனசு ரொம்ப கலங்கி இருக்குல்ல? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. வேதத்துல சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான். சங்கீதம் 147 3ஆம் வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம்மளுடைய இருதயத்தை நொறுக்கிறாங்க. நம்மளுடைய இருதயத்துல சில பாதிப்புகள், இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆழமான சிந்தனைகள், இந்த ஆழமான நினைவுகளால உன் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நொறுங்கிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து காயத்தை நான் கட்டணும்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு. இது இவ்வளவுதான் என்ன முடிஞ்சு எல்லாமே அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றாரு, இது முடிவல்ல, இதுதான் உனக்கு தொடக்கம். நான் இப்போ உன் இருதயத்தை நான் புதுசா மாத்துறேன்னு சொல்லி கர்த்தர் உங்க இருதயத்துல ஒரு புதிய வல்லமை அனுப்புறாரு. உங்க இருதயத்துல நொறுங்குண்ட அந்த இருதயத்தை கர்த்தர் மாத்த போறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.